ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பண்ணக்கூடிய ரோஸ் பெட்டல்ஸை வச்சு ஒரு ரோஸ் எசன்ஸ் தான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு 25 to 30 ரோஸஸ் இருக்கும். இந்த ரோஸ் நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதழ்கள் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் இந்த கப்பில் வந்து 2 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த கப்பில் 2 கப் தண்ணி. 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம எந்த டம்ளரில் வந்து தண்ணி அளந்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் சுகர் வந்து இதில் நான் அளந்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட எந்த டம்ளரில் தண்ணியை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் சுகரையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரையட்டும். சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இதில் நான் வந்து அந்த கலருக்காக வந்து 2 கைப்பிடி வந்து பீட்ரூட் சேர்க்க போகிறேன். அந்த கலர் நமக்கு அந்த பிங்க் கலர் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக நான் இந்த பீட்ரூட்டை இது கூட நான் சேர்க்க போகிறேன். பீட்ரூட்டில் இருக்க எசன்ஸ் எல்லாம் நமக்கு இறங்கி பாருங்கள், ஒரு ரெட் கலரில் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஃபுல்லாக சேர்த்துடலாம். இது அப்படியே இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அந்த ரோஸில் மேலே இருக்க அந்த கலர் ஃபுல்லாக நமக்கு அதில் இறங்குற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதில் இருக்க நம்ம ரோஸஸில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அதில் இருக்க நம்ம ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கிற நம்ம கலர்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. நம்ம இதை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இதில் நான் ஒரு 2 ட்ராப் வந்து ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கிறேன். இது அப்படியே கூல் டவுன் ஆகட்டும். நாம் இப்போ அந்த சிரப்பை வந்து வடகட்டிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ ஒரு திக்கான, எந்த ஒரு கலர் எதுவும் சேர்க்காமல் நேச்சுரலாகவே நம்ம வீட்டில் பண்ண ஒரு ஆர்கானிக் ரோஸ் மில்க் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. நாம் ரெடி பண்ணலேருந்து இப்போ ரோஸ் மில்க் பண்ணிடலாம். இதிலேருந்து நான் இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் இதில் நான் போட்டுக்கிறேன். இதில் சில்லுன்னு இருக்க ஒரு பால் நம்ம ஊற்றிக்கலாம். இதில் தேவையான ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இதிலேயே நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் சப்ஜா சீடு ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு வீட்டிலையே ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஹெல்த்தியான ரோஸ் மில்க் எசன்ஸோட ரோஸ் மில்க்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.